ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 3 மினி பிளாக் பார்க்கலாமா. காலையில் எழுந்தோடனே காஃபி போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு சோறு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு, மோர் குழம்பு தான். ஸோ அதுக்கப்புறம் இட்லி பொடி போட்டு இப்படி தடவி ஸ்கூல் கொண்டு போன ஞாபகம் வந்துட்டு ஸோ என் பொண்ணுக்கு பொடி வச்சு தடவி விட்டுட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு சோறு, அவளுக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டு இதுக்கு இடையில ஸ்கூலுக்கு மாங்காய் பொடி உப்பு போட்டு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ். அந்த மழை கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல மாங்காவை போட்டு கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பழைய சோறில் நல்ல மோர் விட்டு உப்பு போட்டு புளிக்குழம்பு ஊற்றி நொறுக்கி பசைஞ்சு அதை அப்படியே சாப்பிடும்போது அடடா சே, என்ன தேன் அமிர்தமாக இருக்குது தெரியுமா. அப்படி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய சோறை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நொறுக்கி பிசைஞ்சிருங்க. நொறுக்குங்க. பிசைஞ்சிட்டு அதை நல்லா கரைச்சி குடிக்கிற முடியுமா இருக்கணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே. அதுக்கப்புறம் இது காலையில் சாப்பிட்டுட்டேன். ஸோ என்னடா காலையில் சோறு சாப்பிட்றேன்னு பார்க்கிங்க. சாரி, மிஞ்ச சோறு தூரப்பட முடியாதுல்லங்க, அதனால் நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக தொடச்சி வச்சாச்சு. மத்தியானம் என்ன லஞ்ச் பார்க்கலாமா. ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனாக வாங்க. மோர் குழம்பு. ஏற்கனவே காலையிலே மோர் குழம்பு வச்சது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டனால மோர் குழம்பு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஓகே, இவ்வளோ தாங்க வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போய் மழை வந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்தாச்சு. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.